ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா, மிக மிக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எல்லோரும் ஸ்கிப் செய்யாமல் கேளுங்கள். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல பிஹேவியரை கற்றுத்தர வேண்டியது பள்ளியில் வாத்தியார் மட்டுமல்ல, முதலில் தாய் தந்தை தான். ஒரு தடவை ரவீந்திரநாத டேகூர் ரயிலில் பயணம் செய்யும்போது, சின்ன வயசிலே, நான் சின்ன பையன்தானே, ஃபுல் டிக்கெட் எதற்கென்று ஆஃப் டிக்கெட்டு போதுமென்று ஆஃப் டிக்கெட் வாங்கி கொண்டு பயணம் செய்தாராம். ஆனால் அவர் ஃபுல் டிக்கெட் வாங்க வேண்டிய வயசு. அவர் ஆஃப் டிக்கெட் மட்டும் வாங்கி டிராவல் பண்ணி வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போய் அவருடைய தந்தையிடம் செலவான கணக்கு ஒப்படைக்கும் போது அவர் கணக்கை பார்த்து எவ்வளோ பணம் மிச்சம் இருக்காது என்று கேட்டாராம். அப்பா, நான் ரயிலிலே ஆஃப் டிக்கெட் மட்டும் தான் எடுத்தேன். ஆஃப் டிக்கெட் வாங்கி டிடிஆர் என்னுடைய ஏஜ் எவ்வளவு என்று கேட்டதற்கு 10 வயசென்றால் ஃபுல் டிக்கெட்டு என்று நினைத்து 9 வயசு என்று சொல்லிவிட்டேன். டிடிஆர் கண்டுபிடிக்கவே இல்லை. நான் ஆஃப் டிக்கெட்லேயே டிராவல் செய்து வந்துவிட்டேன் என்று சொன்னாராம். அதற்கு அவருடைய அப்பா தேவேந்திரநாத டேகூர் எதுவுமே பேசவில்லை. உடனே அவர் ஃபுல் டிக்கெட் வாங்கினால் எவ்வளோ ஆகுமோ, ஆஃப் டிக்கெட்டில் பொய் சொல்லி டிராவல் பண்ணி வந்ததற்கு எவ்வளோ பெனால்ட்டியோ அந்த தொகையையும் ரவீந்திரநாத டேகூரிடம் கொடுத்து, நீ செய்தது ரொம்ப தவறு. இன்னைக்கு அரசாங்கத்தை மோசம் செய்தாய் ஆஃப் டிக்கெட்டுன்னு. நாளைக்கு இது பழக்கமாக மாறி யாரையானாலும் மோசம் செய்வாய். எனக்கு வேண்டியது நேர்மையான பிள்ளையே தவிர பொய் சொல்லி திருட்டு வழியில் பணம் சம்பாதிக்கும் மகன் அல்ல. அப்படிப்பட்ட மகனுக்கு தேவையே இல்லை என்று சொல்லி இந்த பணத்தை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நான் ஆஃப் டிக்கெட் வாங்கி டிராவல் செய்தேன். என்னுடைய வயது 13 வருடங்கள். ஃபுல் டிக்கெட் வாங்க வேண்டும். என்னை மன்னித்து இந்த பணத்தை வாங்கி கொண்டு பெனால்ட்டியுடன் எடுத்துக்கொண்டு எனக்கு ரசீதை தாருங்கள் என்று சொல்லி வாங்கிட்டு வந்து தந்தையான தேவேந்திரநாத டேகூரிடம் கொடுத்தார். அன்னிலிருந்து ரவீந்திரநாத டேகூர் வாழ்க்கையில் பொய் சொல்லி ₹1 கூட சம்பாதிக்கவில்லை என்று சொல்வார்கள். அதுதான் பிஹேவியர் என்றால். அப்படி எல்லா தாய் தந்தையினரும் பிள்ளைகளுக்கு நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டும். எப்படி சம்பாதித்தாலும் பணக்காரன் ஆகிவிடலாம் என்ற கெட்ட எண்ணம் பிள்ளைகளுக்கு வரவிடாமல் வளர்க்க வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி.